காப்பாத்தி இந்த பாவி நிலைமையை பாருங்கள் ஐயா. நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன் அம்மா? நான் யார் குடியை கெடுத்தேன் ஆண்டவா? என் வாழ்க்கையே நம்மா இப்படி மாற வேண்டும் அம்மா. அம்மி மிதித்து அருணவியை பார்த்து அலங்காடிக்கால் சாட்சியாக வைத்து அழகுபட என் காதலர் விதை என் தாடி கட்டுவார் என்று எதிர்பார்த்தேனே. என் எதிர்பார்ப்பெல்லாம் வீணாக போய்விட்டது ஆண்டவா. நான் என்ன பாவியா? நான் என்ன அபாயவதியா? நான் பெண்ணாக பிறந்தது பாவமா அம்மா? நான் பெண்ணாக பிறந்ததை விட ஒரு பொடி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா? ஒரு பொடி மண்ணாக பிறந்திருந்தாலும் பூமிக்காவது வரமாக வாழ்ந்திருப்பேனே தாயே. நான் பிறந்து வளர்ந்து என்ன லாபத்தை கண்டேன் அம்மா? எங்கோ விழுகின்றது இடி என்று நினைத்தேனே. கடைசியில் என் தலை மீதா விழ வேண்டும் அம்மா. அம்மா, பட்ட காலிலே படுக்கெட்ட குடியே கெடும் என்பார்களே தாயே. அது என் வாழ்க்கையிலே நடந்து விட்டதே அம்மா. திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்பார்களே. எந்த தெய்வமும் எனக்கு துணை இல்லாமல் போய்விட்டதே அம்மா. அம்மா, இந்த பாவி ஏன் அம்மா பெண்ணாக பெற்றெடுத்தாய் தாயே? என்னை கருவிலே கலைத்திருக்க கூடாதா? நீ இறக்கும் பொழுது ஒரு துளி விஷத்தை இந்த பாவிக்கு கொடுத்திருக்க கூடாதா அம்மா? அம்மா, எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் தெரியுமா? என் ஆசை எல்லாம் வீணாசையாக போய்விட்டது ஐயா. இப்படித்தான் வாழ போகிறோமே என்ற மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேனே. என் மனக்கோட்டை எல்லாம் இடித்து மண்மேடாக மாறிவிட்டது அம்மா. என்னை முந்தி தவமிருந்து 300 நாள் சுமந்து என்னை தாளாட்டி சீராட்டி பாலூட்டி பள்ளிக்கு முன்பதாக சென்று வா மகளே என்று பின்பதாக அழகு பார்க்கக்கூடிய 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே. இல்லாத பாவி நான் கத்துகின்றேன், கதறுகின்றேன். ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத அனாதை போல் அழுகின்றேனே அப்பா. இந்த பாவியின் வாழ்க்கையா இப்படி மாற வேண்டும் அம்மா? இந்த பாவியை பாருங்கள் அம்மா. இந்த தாயில்லாத பெண்ணின் நிலைமையை பார்த்து உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஐயா. உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அம்மா. ஆத்தானிலே ஆதரிக்க யார் இருக்கா? புதுசேல வாங்கி வந்து உண்ட புதச்ச இடம் பார்ப்பதற்கா? ஆத்தா இல்லையனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்து உன்னை போத செய்யணும் பார்ப்பதற்கா?
கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானுதான் அழட்டும். கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா கன்னத்தில விழுந்த கண்ணீர் கன்னத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானுதான் அழட்டும். ஆத்தா இல்லையடா ஆதரிக்க யார் இருக்கா? புதுசேல வாங்கி வந்து உன்னை புதைச்ச பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ பூமுகத்தில் நான் முடிக்கேன். எங்க போய் தேடுவையம்மா எந்த கடனே நான் அழைக்கேன். ஆரி ராரி 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 ராரிரோ. ஆரி ராரி 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 ராரிரோ. ஆரி ராராரோ ஆரி ராரிரோ. ஆரி ராரி 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 ராரிரோ. ஆரி ராரி ராரிரோ. இருதலை கொள்ளி எறும்பாக துடிக்கின்றேனே, என் விதி வசம் இதுதானா? அம்மா, என் ஆசையெல்லாம் வீணாசைதானா? துயரம் இதுதானா? உலகம் இதுதானா? பொன்னான வாழ்வி மண்ணாகி போச்சு துயரும் இதுதானா? வாழ்வி இதுதானா? எல் வாழ்வி இதுதானா? வாழ்வி
என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. நான் இருப்பதா இல்லை இறப்பதாமா? இதனால் சகலவிதமான பேர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மன் மன்னருக்கு நீண்ட நாட்களாக கண் பார்வை தெரியவில்லை. ஆதலால் நாகலோகத்திலே இருக்கும் நாகஜோதியை கொண்டு வந்து யார் ஒருவர் மன்னர் கண்களிலே பொருத்தி கண் பார்வை வரச் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டிலே யார் எதை கேட்டாலும் தருவதாக மன்னர் அறிவித்துள்ளார். நாகலோகத்திலே நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து என் தந்தை கண்களிலே பொருத்தினால் என் தந்தைக்கு பார்வை கிடைக்கும். விடக்கூடாது. இதற்கு தகுந்தவர் காதலர் தான். ஐயா! ஐயா! உதவி செய்ய வேண்டும். முதல்ல எழுதுறமா, உதவிதானே என்று சொன்னால் காலை விடுகின்றேன். செய்யறமா, எழுதுறமா. எனக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? என்னமா உதவி தேவை? ஐயா, இன்று ஒரு நாள் தினம் இந்த சிறைச்சாலையை விடுத்து என்னை விடுபெற செய்ய வேண்டும் ஐயா. ஒரே ஒரு நாள் அவகாசம் ஐயா. முக்கியமான விஷயத்தை என் காதலிடம் சொல்லிவிட்டு மீண்டும் இந்த சிறைச்சாலையிலே வந்தடைந்து விடுகின்றேன் ஐயா. இளவரசி அம்மா, ஐயா, மன்னர் எத்தனையோ உதவிகளை எங்களுக்கு செய்திருக்கிறார். இளவரசி அம்மா, மன்னுடைய மகள், இந்த உதவியை நான் செய்ய மாட்டேனா? ஐயா, அம்மா, இன்று மறுநாள் இந்த பாதாள சிறையிலே நான் காவல் இருக்கிறேன். சத்தி சாய நேரத்திற்குள்ளே நீ வந்து விட வேண்டும். நான் சொன்னதை போல் செய்ய வேண்டும். எப்படி? இந்த பாதாள சிறையிலே அதோ ஒரு சிறை கதவு. ஆமா. அந்த சிறை கதவை திறந்தால் அதற்குள்ளே ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறது. அப்படியா? அந்த சுரங்கப்பாதை வழியாக சென்றால் அந்த வழி அரவங்காட்டிலே கொண்டு போய்விடும். பிறகு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. நம் நாட்டுடைய எல்லை அந்த அரவங்காட்டோடு முடிகிறது. அப்படியா? அந்த இடத்திலே இருந்து கொண்டு உன் காதலனை சந்தித்து விஷயத்தை சொல்லிவிட்டு யாருக்குமே தெரியாமல் அதே வழியாக இந்த சிறைச்சாலைக்குள் வந்துவிட வேண்டும். இந்த நன்றி என் உயிர் உள்ளவரை மறக்கவே மாட்டேன் ஐயா. வாமா, வந்து விடுகின்றேன். சீக்கிரம் வந்து போயிட்டு வா.